இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. உட்காரு. என்ன லைலா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு? இன்னும் சமைக்க ஆரம்பிக்கலையா? ஓ, சூடு ஆறக்கூடாதுன்னு ஹாட் பேக்ல போட்டு வச்சிட்டியா? என்ன இதுல எதுவுமே இல்லையா? உன் கண் முன்னாடி தான் எல்லாமே இருக்கே. இதான் லஞ்ச். எது இதா? ஃபர்ஸ்ட் இந்த ஃபேமிலி பேக்க குறைச்சு 6 பேக்கா மாத்தணும். சோ இனிமே நான் சொல்ற டயட்டை தான் நீ ஃபாலோ பண்ணணும். லைலா, சின்ன தொப்பை தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கே. நோ 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 நோ. தொப்பை வயித்துல இருந்தா பரவாயில்ல, வாய் வரைக்கும் இருக்கே. ஓகே, உனக்கு இன்னைக்கு இதுதான் லஞ்ச். அப்போ நைட்டுக்கு ஊற வச்ச பருத்தி கொட்டை. பருத்தி கொட்டையா? ஆமா, ஜல்லிக்கட்டு காலை பாத்திருக்கியா? எவ்வளவு ஃபிட்டா பாடிய டைட்டா வச்சிருக்கோம். அதுக்கு காரணம் பருத்தி கொட்டை தான். பிட்டா மூக்கணாங்கயிறு போட்டு தொழுவத்துல கட்டி போட்டுற போல இருக்கே. என்ன நட்டு பேசிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க. தண்ணி தண்ணி. ஐயோ, வெயிட். தண்ணி இல்லையே. வாய் தர. என்னது இது? போலியோ டிராப்ஸா? அது எனக்கு சின்ன வயசுல போட்டாங்களா? ஐயோ, இது போலியோ டிராப்ஸ் இல்ல, தண்ணி. வாய் தர. தண்ணியா? 1 2. தண்ணி தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி. நோ. தண்ணி அதிகமா குடிச்சா தொப்பை குறையாது. 6 பேக் வேணும்னா இந்த இங்க் ஃபில்லர் வச்சு தான் நீங்க தண்ணி குடிக்கணும். இப்போதைக்கு உங்க கோட்டா முடிஞ்சிருச்சு. இனி நைட் 2 சொட்டு அவ்வளவுதான். சாப்பிட்ட கேலரிஸ் ஸ்டோர் பண்ண கூடாது, உடனே எரிச்சிரணும். கமான் வாங்க ஜிம்முக்கு போலாம். வாங்க. எதுக்கு அங்க போய் எரிக்கணும்? உள்ள 1 லிட்டர் மண்ணெண்ணெய் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்து என் தலையில ஊத்தி மொத்தமா கொளுத்திரு. மொத்தமா எரிஞ்சிரா. குட் ஐடியா. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், எடுத்துட்டு வரியா? அடியே, இவன் நம்மள எரிக்காம விட மாட்டா போல இருக்கே. ஐயோ, எஸ்கேப் ஆயிருவோம். சொல்லுங்க சார், என்ன வேணும்? ஹலோ சார். ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன வேணும்? அந்த ஐஸ்கிரீம் மெனு கார்டு எடுங்களேன். இந்தாங்க சார். இதுல இருக்க எல்லா வெரைட்டி இருக்கா சார்? இருக்கு சார். என்ன வேணும்னு சொல்லுங்க சார். உங்களுக்கு காய்கறி ஏதாவது வேணுமா சார்? காய்கறியா? எனக்கு எதுக்கு சார் காய்கறி? இல்ல சார், என்கிட்ட குக்கும்பரம், கேரட் இருக்கு சார். இதெல்லாம் எதுக்கு சார் எனக்கு? இது வயித்து குளிர்ச்சி சார். இதுவும் ரொம்ப நல்லது சார் உடம்புக்கு. இது நீங்க ரெகுலரா சாப்பிட்டீங்கன்னா நல்ல பாலிஷா ஷைனிங் ஆயிருவீங்க சார். சார், எனக்கு எதுக்கு சார் இதெல்லாம்? இல்ல சார், எனக்கு ரொம்ப பசிக்குது. ரொம்ப நேரமா இந்த பச்சை காய்கறி தான் தின்னுட்டு இருக்கேன். கையில காசு வேற இல்ல. சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்க சார். இதுல எந்த வெரைட்டி கொடுத்தாலும் ஓகே சார். நீங்க என்ன ஸ்பைடர் மேனுக்கு ட்ரெஸ் தைக்கிறீங்க? எனக்கு தானே தைக்கிறீங்க. உங்களுக்கு டெய்லரிங் தெரியுமா தெரியாதா? சார், நான் டெய்லர் இல்ல, சர்ஜன். டாக்டர் சார். டாக்டரா? யா, ஆமா சார். என்ன லைலூது? ஆமா ஹனி, உன் ஃபேஸ்க்கு எது பண்ணாலுமே மாடர்ன் லுக் வரவே மாட்டேங்குது. பேசாம உன் ஃபேஸே மாடர்னா மாத்திட்டா? அதான் ஒரு சின்னதா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உன் ஃபேஸ மாத்த போறேன். சர்ஜரியா? ஆமா, அதான் ஒரு சின்னதா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உன் முகத்தை மாத்த போறேன். நீங்க செலக்ட் பண்ண ஃபேஸ் மாடல் தான் உங்க முகம். ஐயோ சார், கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க. ஐயோ சார், அந்த பக்கம் திரும்புங்க. என்ன பண்றீங்க? ப்ளீஸ். சார், உள்ள போடு, இருங்க. ஐயோ, நான் எஸ்கேப் ஆறேன். ஓடி நீயும் சர்ஜரியா? ஹரோகரா ஹரோகரா முருகா அரோகரா முருகா ஹரோகரா முருகா அரோகரா ஹரோகரா அரோகரா ஹரோகரா சொல்லுங்க அரோகரா சொல்லுங்க. ஹரோகரா 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 சொல்லுங்க. ஹரோகரா ஹரோகரா அரோகரா. மாமா, கண்ணை மூடி கை நீட்டுங்க. ஐயோ தமிழே, என்னுடைய பசிக்கு இப்போ வேணா பிரசாதம் கொடுங்கன்னு தோணுச்சே உனக்கு. சரி சரி, நீங்க கண்ணை மூடி கை நீட்டுங்க. கொடுங்க கொடுங்க. கொண்டு வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. ஐயோ, இருங்க இருங்க. அப்படி சொல்லாதீங்க. வேண்டுதல் மாமா, இது தாங்கிக்குங்க. வேண்டுதலா?
இந்த வேண்டுதல் எதுக்குடி? அது நமக்கு ரெண்டாவதா சமத்து ஒரு பெண் குழந்தை வேணும்ல, அதுக்கு தான் இது. ஐயோ பாவி, விதையே போடாம விளைச்சல் எதிர்பார்க்கறியே. மக்கு சாம்பிராணி. மாமா, சாம்பிராணினது ஞாபகம் வருது. சாம்பிராணி வேண்டுதல் தனியா இருக்கு. ஐயோ வேண்டுதல் திலகமே, நீ எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு பெரிய வேண்டுதலா வேண்டிக்கோ, அதையும் நிறைவேற்றிடலாம். சரியா? அதுவும் நல்ல ஐடியா மாமா. நான் பெருசா ஏதாவது யோசிச்சு வைக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணு, நீ தான் பெருசா யோசிச்சு வை. அதுக்குள்ள டைம் டிராவல் பண்ணிட்டு வரேன். இல்ல கோயில சுத்திட்டு வரேன். ஹரோகரா ஹரோகரா ஆமா. ஹரோகரா 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 ஹரோகரா. சார் விக்கி சார், சார் சாரி சார், உங்களை தான் அவசரமா தேடி வந்துட்டு இருந்தேன். நானும் உங்களை தான் பாக்குறதுக்கு அவசரமா வந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள வந்து இடிச்சிட்டீங்க. முதல்ல நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. என் புது பொண்டாட்டி இருக்கல. ஆமா. விக்கி சார் ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. சார் உங்களுக்கு என்ன ஆச்சு? சார் அது ஏன் சார் கேக்குறீங்க? புதுசா ஒரு வேண்டுதல் சொன்னா சார் முன்னாடி. அது பறவை அழகு குத்தி ஊரு ஃபுல்லா சுத்தி வரணுமா சார்? பறவை அழகா அப்படின்னா? அதான் சார் இந்த தசாவதார படத்துல வருமே, கமல் சார் தொங்குவார் சார். கல்லை மட்டும் கண்டால் காண்டவுள் தெரியாதா? அதே மாதிரி நான் பண்ணுமா சார்? ஐயோ சார், என்ன ஸ்ட்ரைட்டா மேல அனுப்ப பிளான் பண்ணிட்டேன் சார். ஆமா சார். சார் நம்ம தப்பு பண்ணிட்டோம் சார். ஆமா சார், டவுட்டே இல்ல, தப்பு தான் சார் பண்ணிட்டோம். இவளுக்கு அவளுக்கு எவ்வளவோ தேவையில்ல சார். தெரியாத பூதத்தை விட தெரிஞ்ச பேய்ங்க எவ்வளவோ பெட்டர். ஆமா சார், இப்ப என்ன பண்றது? தெரியலையே சார், தெரியலையே சார். வேற வழியே இல்ல. ஒண்ணு பண்ணுவோம், நேரா சிவன் சார்ட்ட போயிட்டு மறுபடியும் முறையிட்டு பேசி என்னென்ன முடிவு பண்ணலாம். வாங்க வாங்க. ஓகே சார், வாங்க சார், பாத்துருவோம். சாமி, எங்களுக்கு இந்த புது வாழ்க்கை வேணாம். தயவு செஞ்சு பழைய வாழ்க்கையை திருப்பி கொடுத்துருங்க. ஆமா சாமி, தெரியாம தப்பு பண்ணிட்டோம். பட்டாதான் புரியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எனக்கு தமிழ் செல்வி வேண்டாம், என்னுடைய அனிதாவே திருப்பி கொடுத்துருங்க சாமி ப்ளீஸ். எனக்கு ருக்குவே கொடுத்துருங்க, பட்டது போதும். லைலாவை ஏதாவது மஜ்னு கூட கோத்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் என் உடம்புல ஓட்ட போறதுக்கு இடமே கிடையாது. ப்ளீஸ் 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 சார். விழுந்துருங்க சார். 1 2 3 சார். நாங்க செஞ்சது தப்பு தப்பு தப்பு. எங்களுடைய பழைய வாழ்க்கையை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க சாமி ப்ளீஸ். ஆமா. போச்சு சார், சாமி நம்மள பழி வாங்குது சார். நாம இந்த முட்டாளங்களோட தான் வாழ்ந்தாலும் போல இருக்கு சார். சாமி வராது சார், வராது, திரும்ப வரவே வராது. ஹனி, உன்னை எப்ப திரும்ப பார்க்க போறோனே தெரியலையே ஹனி. உன்னை இனிமே எப்ப பார்க்க போறேன்னு தெரியலையே. விக்கி சார், இன்னைக்கு பிரதோஷம் சார். அதனாலதான் வந்து அவர் சாமி பிஸியா இருக்காரு. அதான் நம்மள கண்டுக்கல சார். அப்படியா சார்? அவர் எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் சார். எப்படி 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 எப்படி? வாங்க, ஒரு கட்டிங் விட்டு வந்துரும், ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். பக்தர்கள் சற்று நில்லுங்கள். பாத்தீங்களா, கட்டிங் என்னோட கடவுளே அப்பீர் ஆகுறாரு. பக்தர்களே, உங்கள் தவத்தின் மனவலிமைக்காக என் மனமிறங்கி வந்தோம். சாமி, எங்களை பழைய மாதிரியே எங்க மனைவிகளோட சேர்த்து வச்சிருங்க சாமி ப்ளீஸ். சாமி ப்ளீஸ். போதும், இருப்பதை வைத்து திருப்தி அடைய பாருங்கள். அதை விட்டு விட்டு பறப்பதற்கு ஆசைப்படாதீர்கள். சரி சாமி, நீங்க அட்வைஸை கண்டினியூ பண்ணுங்க. நாங்க கடைக்கு போயிட்டு ஒரு கட்டிங்க போட்டு வந்தோம் சாமி. உன் அவசரம் எனக்கு புரிகிறது. உங்கள் வாழ்க்கை பழைய நிலைமைக்கே திரும்பட்டும். ரொம்ப நன்றி சாமி. நாங்க தெரிஞ்சோ தெரியாமையோ உங்களை ஏதாவது வாய் தவறி பேசுறதா எங்களை மன்னிச்சிருங்க சாமி ப்ளீஸ். சாரி சாரி சாரி. சிவர்தன், so awesome. சார், அருள் புரிஞ்சுதா சார்? ஆமா சார். We are traveling back. ஹாய் ஹனி. விக்கி, எங்க போய் தொலைஞ்ச நீ? இல்ல, பக்கத்துல தான் போயிருந்தேன். ஷோ, எனக்கு எப்படி தலை வலிக்குது தெரியுமா? ஹோ, அரை மணி நேரமா டீக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காணோம். இரு 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 இரு. உனக்கு ஒரே நிமிஷத்துல ஓடி போயிட்டு சூப்பர் டீ போட்டு கொடுறேன். இரு இரு.